பட்டு பட்டு சமைச்சிட்டியா? காலைல பசிக்குது, சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பணும். சமைச்சிட்டேங்க. டிஃபன் செஞ்சுட்டேன். கலக்கி தோசை, மதியத்துக்கு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போங்க. பொரியல் இருக்குது, சமைச்சிட்டேங்க. எங்கள் இப்போ ரொம்ப பசிக்குது, அதை எடுத்துக்கிட்டுங்களா? சரி பட்டு எடுத்து வை, நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் நைட்டு பேசினது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? என்னம்மா இந்த நோட்டு புக்கு பேக் இதெல்லாம் கேட்டியா தானே ஸ்கூலுக்கு? ஆமாங்கப்பா, நான் ஒரு 2 நாளில் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களாம் எல்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குல்லங்கப்பா, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வரேன். நான் மாலா வீட்டு மகன் இப்படி தான் அட்டகாசம் பண்ணானா. இப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு ஏதோ 2 நோட்டு ஒரு பேக் அப்படி வாங்கி கொடுத்துருக்காரு போல். நீயும் இப்போ பெரிய பிள்ளையா வந்துட்டு இப்படி அட்டகாசம் பண்ணுறியா? அப்பா நிலமையை இப்போ யோசிக்கணும்ல. பட்ட காசு இருக்கா என்னமோ. ஆமாம், ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்பாட்ட சொல்லி வச்சுட்டேம்மா. அப்பா காசு அதுக்கு தனியாக ரெடி பண்ணுறேன்ட்டார். அதான் கேட்டுட்ருக்கேங்கம்மா. அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா. அம்மா பாருங்கள் என்னை திட்டுறாங்க. விடுபட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறது நம்ம கடமை தானே. அதுக்கு போய் பிள்ளைய வந்து திட்டினா சரியாயிருமா? விடு விடு, நான் வாங்கிட்டு வரணும்னு தான் இருந்தேன். ஒரு 2 நாள் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். பிள்ளை ஆனால் இன்னைக்கு கேட்குது. அதான் அப்பா சொல்கிறார்ல, நான் ஒரு 2-3 நாள் வாங்கி தரேன்னு. அப்புறம் என்ன, நீ போய் வேலையை பாரு, ஸ்கூலுக்கு கிளம்புற வெளியே பார்ப்போமா. அப்பா மற்றது கூட நான் 2 நாள் வாங்கி கொடுங்க. பேக் வேணால் இன்றைக்கி வாங்கி தரீங்களா? நம்ம ஊரில் இந்த மாலாக்கெல்லாம் வேறு அவங்க பையனுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்களாம் பாருங்கள். இல்லைம்மா, நான் ஒரு 2 நாளில் கண்டிப்பாக வாங்கி தந்துடுறேன். ஏன் ரொம்ப அவசரமா? பழைய பேக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்குது, அதையே எடுத்துகிட்டு போயேம்மா. 2 நாள் தானே, அதில் என்ன வந்துட போகுது? அப்பா இல்லைப்பா, அது வந்து ஏட்டி இவ்வளோ தூரம் அப்பா சொல்கிறாங்க, நீ மறுபடியும் அவரை போய் கம்பல் பண்ணி கேட்டுட்டு இருக்க. மாலாக்கா வாங்கி கொடுத்ததுன்னா அந்த பையலும் நீ ஒன்றா? விடுபட்டு பிள்ளைய ஏன் வந்துட்டு இருக்க? விடு, அது ஏதோ ஆசைப்பட்டு தானே கேட்குது. நான் எப்படி இன்னைக்கு ஏதாவது கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வர பார்க்குறேன். ஏங்க, மாலாக்க மகனா அவன் சின்ன பிள்ளை, சொன்னாலும் அவனுக்கு புரிய போகிறதில்ல. அதனால் ஏதோ அந்த மனுஷன் கையில் இருக்கிறத போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. இவளுக்கு எங்கே போச்சு? இப்போ எவ்வளோ பெரிய பிள்ளையா ஆகிட்டா சொன்னால் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இப்போவே இதெல்லாம் அடப்பிடிச்சா அப்புறம் என்ன காலேஜில் போனால் என்னங்க ஆகுறது? அதாங்க திட்டுறேன். இதெல்லாம் சரிப்படாதுங்க. நான் அப்பா வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் நீ விட மாட்டே போல. போமா, அப்பா வாங்கிட்டு வரேங்கிறாரில், விடுமா, பார்த்துக்கலாம். ஏற்று பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான். பார்த்துக்க, இன்றைக்கி வாங்கிட்டு வரக்கூடாது. ஏங்க நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்களே என்கிட்ட மாட்டினீங்க, பார்த்துக்கங்க. விடுமா, நான் பார்த்து வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். சரியா? சரிப்பட்டு இப்படியே பேசிகிட்டு இருந்தால் நேரம் போயிடும். நான் கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு. சரிங்க, பார்த்துக்கோங்க. அப்பா மறந்துடாதீங்க, இன்னும் ஒரு 2 நாள் தான் உங்களுக்கு டைமு, கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. சரி சரிம்மா. அம்மா நானும் ஸ்கூலுக்கு கிளம்பும், டிஃபன் எடுத்து வைங்கம்மா, கிளம்புறேன். சரிடி, சரி பார்த்துப்போ, சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா. நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன், அப்பாக்கு எடுத்து சொன்னேன். இந்த காலத்து பிள்ளைங்களாம் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. ஒரு டைமுக்கு 4 டைம் சொன்னால் தான் புரியும் போல். இப்போ தான் இவன் கேட்டு போகிறா பாரு. என்ன பண்ணுறது, நம்மளாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம். அக்கா பட்டக்கா எனக்கு அன்றைக்கி சமைச்சிங்க, அதான் ஏதாவது குழம்பு தான் வாங்கிட்டு போகலாம் வந்தேன். புளிக்குழம்பு வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். ரசம் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு இறங்கவே மாட்டேங்குது திங்கக்கிழமையானாலும். அதான் சரின்னு புளிக்குழம்பு கொஞ்சம் வச்சேன். அப்புறம் ஒரு டிஃபனுக்கு வேணும்ல, புளிக்குழம்பு கொடுத்துறேன், எடுத்துகிட்டு போறியாமாலா? சரிங்க, எடுத்துகிட்டு வாங்கக்கா. அந்த என் பிள்ளைக்கும் கொஞ்சம் சாமான் வாங்கணும், ஸ்டேஷனரியில் வாங்கணும், அந்த பேனா பென்சில் நோட்டு. நேற்று அவர் கொஞ்சம் இருந்து காசுக்கு வாங்கிட்டு இருந்தார், பேக் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தார். மீதியெல்லாம் வாங்கலான்னு இருக்கேன்க்கா. இங்கேயும் அப்படி தான். காலையிலே ஒரே என் பொண்ணு பேக் வாங்கி கொடுத்தா கொடுங்கன்னு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க அப்பாட்ட அப்படி அடம் பிடிக்கிறான். நான் தான் பிடிச்சி 2 திட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு 2-3 நாள் ஆகட்டும்னு. பெரிய அட்டகாசம் இருந்ததுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. ஆமாங்கக்கா, நம்மளாம் அந்த காலத்தில் இந்த பேக்கு புதுசாக வாங்கின வருஷத்துக்கு ஒரு பேக்கே 2-3 வருஷம் வச்சு ஓட்டுவோம். ஒரு சில டைம் கூட பையிலலாம் நம்ம எடுத்துகிட்டு போன காலம்லாம் இருக்குது. இந்த காலத்தில் எங்கள் பிள்ளைங்க கேட்குது, சொன்ன பேச்சு கேட்குதுங்க, புதுசு புதுசாக விதமாக கேட்குதுங்கக்கா. அதுவும் வருஷத்துக்கு ஒரு 2 பேக்காச்சும் புதுசு ஒரு சிலது வாங்கிடுங்க, கிழிச்சு போட்டு. அப்படி இல்லைனா பழைய பேக்கே நல்லா இருந்தாலும் புது பேக்காக வாங்குதுங்கக்கா. என்னக்கா பண்ணுறது? ஆமாம், அப்படி தான் பண்ணுதுங்க. சரி, நீ கடைக்கு போகிறேன், நானும் வரேன். வேணா அந்த பிள்ளைக்கு ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். கையில் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், வீட்டுக்கு தெரியாமல் சேர்த்து. அவரும் என்ன பண்ணுறது, யார்ட்டாவது வாங்கி தான் வாங்கணுன்னாரு. நான் அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன். நீ எப்போ போகிறேன்னு சொல்லி வந்துடுறேன். நானும் இந்த சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புவோம்க்கா. வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தால் தானே கடைக்கு போயிட்டு வந்த கிளம்பில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நைட்டு வேலை பார்க்க முடியும். வரீங்களா? போயிடுவோம். இந்த சரஸ்வதி சொல்கிறேன், அவ்வளோ வருவா, கடனை ஏதாவது வாங்க. சரி, அவளையும் வர சொல்லு, நம்ம கிளம்பி போவோம். ரெடியாக இருக்கும், 3 பேரும் போயிட்டு வந்துடுவோம். அவளுக்கு வேணும் ஏதாவது வாங்கிட்டோம். சரிங்க, கண்டிப்பாக்கா. ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு பேக் வாங்கி கொடுத்துட வேண்டியதான். இல்லைனா நம்ம பிள்ளை அட்டகாசம் தாங்காது. அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அக்கா மாலாக்கா வந்து சொன்னிச்சுக்கா, இது போல் நீங்களும் மாலாக்காவும் பிள்ளைங்களுக்காக பேக் எடுக்க போறீங்கன்னா அதான் நான் அப்படியே கூட வந்துட்டேன். நீங்கள் தான் என்ன வரவும் சொன்னிருந்தீங்களாம்ல. நமக்கு ஏதாவது ஹேண்ட்பேக் ஏதாவது கேஷ் பேக் தான் பார்ப்போம். வேலை எப்படி சொல்கிறாரு தெரியல அந்த மொட்டாங்களுக்கு. மெதுவாக பேசி அவர் காலையில் விழுந்துற போது நீ படுக்க மாட்டேன் சொட்டான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மாலா, உண்மையாக தானே சொன்னேன். அவருக்கு என்ன புதுசு முடியா இருக்குது, மொட்டையாக தானே இருக்காரு. காலையில் விழுந்தா நம்ம சமாளிப்போம். எங்கள் வீட்டாளுங்களை சொன்னோன்னு. சரசுமாலாம் அமைதியாக இருங்க. பேக் எடுக்க வந்தாலும் பேக்கை பண்ணி விசாரிப்போம். இதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம். இல்லை சவனேன்ட்டுங்க, அவர்கிட்ட விசாரிப்பேன்னாட்டு. என்னம்மா அந்த விட்டு நீங்களாம் உங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன வேணும், என்ன பார்க்க வந்தீங்க? அங்கிள், அது வந்து எங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூல் போகிறாங்க, அதுக்காக பேக் பார்க்கலாம் வந்தோம். பேக்கில் என்ன விலையில் இருக்குது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற டிசைனை பொறுத்துமா, டிசைனு கலரை பொறுத்த பேக் விலை மாறும். எந்த டிசைன் வேணும் பார்த்து சொல்லுங்கள். அந்த ரோஸ் கலர், மஞ்சள் கலர், ஊதா கலர்லாம் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ? ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு தான், எல்லாம் 10க்குள்ளே போகிற பிள்ளைங்க. அதை எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்களேன். ஆமாம், அந்த காலத்துலலாம் பேக்லாம் 800 ரூபாய்க்கு மேலே தான்மா. சிம்பிளாக டிசைன் இல்லாமல் ஒரு 2 ஜிப்பு, சைடு ஜிப்பு 2, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு இது இருந்தாவே ஒரு 850 ரூபா, 900 ரூபா இப்படி தான் வரும். எல்லாமே குவாலிட்டியான பேகு. என்னண்ணே 1000 ரூபா சொல்கிறீங்க? பேக் மட்டுமே 1000 ரூபாயா? மாலா அதை தானே அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கூல் பேக் ஸ்டார்டிங் அவ்வளோதான் சொல்கிறாரு. அப்புறம் டிசைனாக எடுத்து என்ன வர கூட போல.
ஆமாம் வளர்ந்த பாப்பா கரெக்டாக சொல்லுது பாரு. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேக். ஜிப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு தனி காசு, நீங்கள் பார்க்குற டிசைனுக்கு தனி காசு, கலரை பொறுத்து அதுக்கும் தனி காசு. ஸ்கூல் பிள்ளைங்க பேகுனா அது ஒரு காசு, இதே காலேஜ் பிள்ளைங்களுக்குனா அது ஒரு காசு. இது வழக்கமாக இருந்து வர்றது தானேம்மா. நாங்களாம் படிக்கிற காலத்தில் 300-400 தான் பேக் எடுத்தோம். அப்போவே அத்தனை ஜிப்பு இருக்கும், பட்டன் போட்ட பேக்லாம் இருக்கும். இந்த காலத்தில் என்னன்னா ஒரு பேக்கே 1000-2000 சொல்கிறீங்க. என்ன தான் பண்ணுறது, சம்பாரத்தனை மட்டும் வர மாட்டேங்குது, விலைவாசி தான் ஏறுது. எந்த காலத்தில் இருக்கீங்க? விலைவாசி ஏறு பல நாளாச்சு. இதுக்கு மேலே தான் ஏறிட்டு இருக்கும், குறையெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன பேகுன்னு சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கள். அடுத்து கஸ்டமரை பார்க்கணுமா இல்லையா? எங்க மட்டும் எங்களுக்கு எங்களால் மற்ற கஸ்டமர் இல்லையா? அடுத்த கஸ்டமர் பார்க்கணும். நாங்களே உங்களுக்கு 3 கஸ்டமர் பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு பேக் பார்த்தா உங்களுக்கு 3000 வரும். என்னம்மா சொன்னேன்? ஏதோ மொட்டை சொட்டன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னை பார்த்தா என்ன மொட்டை மாதிரியா இருக்குது? ஐயோ அங்கிள், அவங்களும் சொல்லுவாங்களா அங்கிள் தான் சொன்னாங்க. உங்கள் காதில் அப்படி விழுந்திருக்கு. பேக் நீங்கள் ஒவ்வொரு வேலையை சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எடுத்து ஆகணும். நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் அலைய முடியாது, பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கம்மா, நீங்கள் தான் கொஞ்சம் பெரிய மனசுங்களாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. இந்த பேக்லாம் ஒவ்வொன்றும் 800 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு. எந்த பேக் வேணும்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே குவாலிட்டி, எல்லாமே மிஷினில் தைச்சி வைக்கிறது தான் பார்த்துக்கோங்க. எதுவுமே நாங்கள் இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் வைக்கல. தைச்சி வைக்கிற பேக் 1 வருஷத்துக்கு பதிலாக 2-3 வருஷம் வருமா, பார்த்து வாங்கிக்கோங்க. ஆளுக்கு ஒன்று எடுத்திங்கன்னா நான் பார்த்துட்டு விலையை கூட குறைச்சிக்கிறேன், 50-100. ஓ சரிங்க அங்கிள், கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். மாலா சரஸ் வந்து பால் பேக் அங்கிள், இந்த ரோஸ் கலர் பேக், அப்புறம் மாலா எடுத்த எல்லோ பேக், இந்த சரஸ் எடுத்த இந்த ரோஸ் கலர் பேக், இதெல்லாம் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ விலைன்னு பார்த்து கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள். ஏம்மா, நீ வச்சுருக்க இந்த ரோஸும் மஞ்சளும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க கொண்டு போகிறது அப்படியே செட்டாக இருக்குது பாரு. ஸ்பூனு, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டிலு, இதெல்லாம் வந்து 1500 ஒரு பேகு. ஏதாவது 1500 800 சொல்லும்போது நாங்கள் இதை எடுத்தோம். நீங்கள் என்ன செட்டாக இருக்கும் 1500 சொல்கிறீங்க? டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலாம் தனியாக எடுத்தாவே 600 ஆயிருமா. அப்புறம் விலை கரெக்டாக தானே இருக்குது. ஓ அப்படி வரீங்களோ? அப்போ டிஃபன் பாக்ஸு, இந்த வாட்டர் பாட்டிலாம் நீங்கள் வச்சுக்கோங்க, பேக் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அது எப்படி மாலாக்கா விடுவாங்க? அவங்க செட்டாக தானே வைப்பாங்க. நீ படம் கேட்குறா? தனியாலாம் தர முடியாதும்மா. செட்டை எடுங்க. எல்லாம் தனி பேக்காக வேறு எது பாருங்கள். சரிங்க அங்கிள், நான் எடுத்துருக்கேன். இந்த பேக் எவ்வளோ ரேட் வரும்? அது ஒரு 1200 வருமா. ஏன்னா உனக்கு வந்து டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் மட்டும்தானே இருக்குது. மற்றபடி இன்னொரு டிஃபனு, இந்த ஸ்பூனு எதுவும் இல்லை. அதே போல் இவங்க எடுத்துருக்கிறதெல்லாம் ஸ்கூல் பேக்குங்க. நீ எடுத்துருக்க கொஞ்சம் டிசைனான பேக். இந்த காலேஜ் போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க டிசைனாக மாட்டிக்கிறது. அதனால் கொஞ்சம் கம்மி தான், பார்த்துக்க. அதனால தான் விலை கம்மியாக இருக்குன்னு கேட்டேன். நீங்கள் என்ன, நீங்கள் இதே 1000க்கு மேலே சொல்கிறீங்க? எல்லாமே குவாலிட்டிமா, மிஷினில் தைச்சி வைக்கிறதுமா, அப்படி தான்மா வரும். என்ன அங்கிள், எதுக்கு மிஷினில் தைச்சி வைக்கிறோங்கிறீங்க? எல்லா பேக்கும் அப்புறம் மிஷினில் தைப்பாங்க, கையில் தைப்பாங்க. பார்த்து வேலையை சொல்லுங்கள் அங்கிள். 3000 பேக் எடுத்துருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு விலையை ஏற்றிட்டு போறீங்களே. அம்மா, கடைசியாக சொல்கிறேன், உங்கள் 2 பேர்த்து பேக்கும் 1500 வரும். நான் வேணா ஆளுக்கு 100 ரூபா குறைச்சி 1400 போடுறேன். அந்த பொண்ணுக்கு 1300-200 வரும். ஆனால் நான் 1000 போட்டுக்கிறேன். இந்த காசை மட்டும் எல்லாம் கொடுத்துட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புங்க. இல்லைனா வேறு கடையை பாருங்கள். சரி விடு, மாலா சரஸ் அவர் சொல்லுவாங்க. சரி தானே, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஸ்பூன், அது இது வாங்கினா கொஞ்சம் விலை கூட தான் வரும். பார்க்கவும் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதே வாங்கிக்குவோம். பிள்ளைங்களும் சந்தோஷப்படும்ல, நல்லா கலர்ஃபுல்லாக செட்டாக கொண்டு போகிறதுக்கு. சரிங்கக்கா, காலைல கிளம்பி வீட்டு வேலை பார்த்துட்டு வந்தது டயர்டாகிடுச்சு. இதுக்கு மேலே 2-3 கடைலாம் ஏறி இறங்க முடியாது. இதோட நம்ம கிளம்பிடுவோம் பார்த்துட்டு. அப்பாடி, ஏதோ இதுக்கு இந்த அம்மாங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேனா நமக்கு அவ்வளோதான், பார்த்துக்குங்க. சரிங்கம்மா, காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. எப்படியும் நான் வந்து என்னோடய வேலைக்கு கொஞ்சம் வாங்கிட்டேன். இதுவும் நல்ல என்ன சொல்கிறது, நல்லா பார்க்க டிசைனாக நல்லா சுருக்காக தான் இருக்குது. ஏன்க்கா அப்பாடி, இதுக்கு எப்படியாவது என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இந்த காசை வாங்கிடணும். வீட்டுக்கு வந்து காசு கொடு சரசு, நானும் உனக்கு சேர்த்து இங்கே கொடுத்துட்றேன். சரிக்கா. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.